awkward initially. அப்படின்னா என்ன? சங்கடமா இருந்ததா? என்ன அப்படி என்ன பண்ணிட்டீங்க? சங்கடமா சங்கடம் அது ஒரு மாதிரி சங்கடமா இருந்ததா? அது உங்க வைஃப் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இல்ல அப்ப என்ன ஒண்ணும் புரியல எனக்கு. ஒரு மாதிரி ஷையா என்ன சொல்றது, எப்படி இருக்கிறது, எவ்வளவு பேசுறது, எவ்வளவு உண்மைகளை சொல்றது. நீங்க வைக்கப்பட்டீங்களா அவங்க வைக்கப்பட்டாங்களா? ரெண்டு பேருமே வைக்கப்பட்டீங்க. இப்ப கூட வைக்கப்படுறேன். ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுங்க. ரஷ்மிகா பார்த்தோன்னே நான் சரி பாவன் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கலாம், பாவம் அந்த புள்ள வாழ்க்கை கொடுக்கலாம்னு ஃபீல் பண்ண அப்படியா? இப்ப அவர் ஃபீல் பண்ணுவாரு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம். ஓகே, கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் after a few conversations அந்த இம்ப்ரெஷன் எப்படி மாறிச்சு? He's still sweet. Now it's not awkward anymore. அன்று பார்த்த அதே நபரா இவர் அப்படி என்று ஒரு டயலாக் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அவங்க ரிலேட் பண்ணுவீங்க? அதே மாதிரி தாங்க, ஷீஸ் பின் தி சேம். அதனால சரி பார்த்து வாழ்க்கை கொடுக்கலான்னு போன பிள்ளையை பார்த்து சரி பரவாயில்லையே நல்ல சாய்ஸ் தான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு போனீங்க, ஆனா அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையாவே மாறி இருக்காங்க பாருங்களேன். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் மாப்ளியே, வேற லெவல். வாழ்க்கை கொடுக்கலான்னு போனங்க. ரஷ்மிகா, உங்களுக்கு ஹரிஷ் கிட்ட பிடிச்ச 3 விஷயம். That he's very understanding. He's organized. He's too organized. சரி நீங்களும் சொல்லுங்க, வாழ் கொடுக்கலான்னு போனீங்க அப்ப இதே கேள்விதான். 3வது தடவை ரெஜிஸ்டர் பண்றீங்க மாக்காப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது. ஷீஸ் வெரி கரெக்ட். அதாவது ஒரே மாதிரி தான் இருப்போம், நாங்கள் மாறவே மாட்டோம். உண்மைதான் வரும், வாயில பொய்யெல்லாம் வராது. இவர் எப்படி ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்துருவாரா கால், இல்ல கொஞ்சம் அவர் ஃபோன் வர வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு? புரியல. உங்க போனுக்காக நீங்க வெயிட் பண்ண நிச்சயமாலுமா? அப்படியே போனே பார்த்துட்டு இருப்பீங்களா? போனே பாக்குறது இல்ல, அப்பப்ப பாத்துக்கிறது. போன் பண்றது வெயிட் பண்றதுக்கு நீங்களே போன் அடிச்சலாம்ல? அதுவும் அடிப்பேங்க, இருந்தாலும் எத்தனை தடவை. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் எடுப்பீங்களா இல்ல ஒரு 3 ரிங் விட்டாதான் அந்த பக்கம் போய் பேச முடியாது, விட்டுட்டு தான் அந்த பக்கம் போய் தண்ணி பாய்ச்சற மாதிரி. ஓகே, சிறப்பு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பிளான் இப்ப அடுத்து? சொந்தக்காரங்களை அனுப்பிச்சு விட்டுலாமா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். கல்யாணம் நாளைக்கு தான் நடக்குதான். அதுதான் சொல்றேன். இப்ப டக்கு ட்ரெயின்ல புக் பண்ணுங்க. என்ன அப்புறம் நம்ம இங்க போகணும்ல. எங்க எந்த ஊருக்கு போறீங்க? மால்தீவ்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஐயோ, இந்த பொண்ணு அங்க போகுது. 2 நாள் நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் போன் அடிச்சு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க போங்க. ஓகேயா? இல்லாட்டி அங்கேயும் நிறைய பேசுவேன், நிறைய கேள்வி கேட்பேன். ஓகேயா? சிறப்புமா. ஓகே, வெரி நைஸ். யூசுவலா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸ்டீரியோ டைப்பா தான் இருக்கும் நாங்க கேக்குறது. ஆனா இது நீங்க வீடியோல பாக்கும்போது எல்லாருமே நிறையவே ரசிப்பீங்க. ப்ரப்போஸ் பண்ணீங்களா? எப்ப பண்ணீங்க? பார்த்து ஒரு 2 months 2.5 months கழிச்சு. 2.5 months. எப்படி பண்ணீங்க? நான் ரிங் வாங்கிட்டு போய் went on my knee and then asked a few months to marry me. அததான் திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். கரெக்ட் தானே? இவ்வளவு ஒரு முக்கியமான தருணத்தை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிருக்கோம். மறுபடியும் he gets on his knee and then he asks her to be his wife. அது பார்க்கிறதுக்கு அமேசிங்கா இருக்கும். அப்படியே நீங்க அப்படியே ஒரு 12 பண்ணி அப்படியே if you can sweep her off her feet, நல்லா இருக்கும்ல? அந்த ஒரு ரொமான்டிக் மொமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆசையா இருக்காது? நாளை எவ்ரி வீக் பண்ணுவேன். உங்க வைஃப் கிட்ட பண்ணுவீங்களா? மியூசிக் போடுங்க. God, will you marry me? Yes, for the second time. நடக்கணும். பிரேம் பண்ண வேணாமா? நாங்க போட்டோ. கம் ஆன், நீங்க எல்லாம் கை தட்டினா மட்டும் தான் தூக்குவாரு. கிடையாதா? நீங்க தான் அடிவாங்க ட்ரெஸ் அந்த மாதிரியா? ஓகே, ஒரு சீக்கிரம் ஒரு கிஸ் ஆகுது. கம் ஆன். Thank you. இனிமேல இருந்து நாங்க எம்பாரஸ் பண்ண மாட்டோம். அதாவது நான் கிஸ்ன்னு சொன்னோடனே மம்மிஜி அங்க வந்து என்ன சங்கீத்து தானே
கேட்கலாம்ல, அதுக்குள்ள பயங்கர அந்த சீரியல் ஸ்டைல்ல போயிட்டாங்க அவங்க. பட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் விஷிங் யூ போத் அ லவ்லி லவ்லி லைஃப் டுகெதர். பிரதர் 2-3 விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஸ்லைட்டா அடி வாங்கினாலும் வாங்குவீங்க, மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம். For the happy couple, congratulations you guys.